மறைக்கிறது. எதை மறைக்க வேண்டும் மற்றும் எதை மறைக்க கூடாது? பரிசுத்த வேதாகமத்தில் நமக்கு பிரயோஜனமான அறிவுறுத்தல்கள் நிரம்பி இருக்கிறது. அதில் மறைத்து வைக்கிறதை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. முதலில் எதை மனிதர்கள் மறைக்க கூடாது? தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீதிமொழிகள் 28:13. மன்னிக்கப்படாத பாவங்கள் மனிதர்களுக்குள்ளே அதிகரித்து கடைசியில் அழிவை கொண்டு வரும். தன் பாவங்களை மறைக்கிறவன் முன்னேறாமலும் வாழ்வடையாமலும் பரிதாபமான சமாதானமற்ற நிலையில் இருப்பான். அடுத்ததாக மனிதர்கள் எதை மறைத்து வைக்க வேண்டும்? கர்த்தாவே, நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உமது வசனத்தை என் இருதயத்தில் வைத்து விட்டேன். சங்கீதம் 119:11. ஆங்கில வேதாகமத்தில் I have hidden your word in my heart, O God என்று எழுதியிருக்கிறது. நாம் தேவ வசனங்களை நம்முடைய இதயத்தில் மறைத்து வைக்கிறதற்கு காரணம் அவைகள் மிக விலை உயர்ந்ததும் மதிப்பு மிக்கதும் மற்றும் பயனுள்ளதுமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நாம் மறைத்து வைத்திருக்கும் வசனங்களை உபயோகித்து நமக்கு சாத்தானின் சோதனைகள் பாவங்கள் மேல் வெற்றி அளிக்கிறார். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். ஆனால் தேவ வசனங்களை மறைத்து வைத்து அவைகளை சரியாக உபயோகிக்கிறவன் இவ்வுலகில் ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்று மேலும் நித்திய வாழ்வடைவான். வனாந்தரத்திலே இயேசு கிறிஸ்து தமக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த தேவ வாக்கியங்களை உபயோகித்து சாத்தானின் சோதனைகளை எதிர்த்து மேற்கொண்டு வெற்றி பெற்றார். மத்தேயு 4:1-11. யோபு அறிவித்தார், தேவனுடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாக காத்து கொண்டேன். யோபு 23:12. அப்போஸ்தலன் யோவான் எழுதியது, வாலிபரே, நீங்கள் பலவான்களாக இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் சாத்தானை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். 1 யோவான் 2:14. பரிசுத்த ஆவியானவர் அவர் வசனங்களுக்கு நாம் தொடர்ந்து முக்கியத்துவம் கொடுத்து வெற்றியின் வாழ்க்கை வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்த உதவி செய்வாராக. ஆமென்.